வணக்கம் நண்பர்களே. நம்ம தற்போது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் போச்சமல்லி அருகில் விலங்காமுடி என்ற இடத்துல நம்ம அந்த வீடை ஏற்கனவே நாம் பார்த்துருந்தோம். ஆனால் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு கனவுகள் நிறைந்து இருக்கும். அது பல கனவுகள் இருந்தாலும் வீடு என்பது கண்டிப்பாக முக்கியமாக ஒன்றாக நம்ம கருதப்படுகிறது. சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தும் ஒரு மிக அழகான வீடு கட்டி நுழைவதே ஒரு பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. இன்னைக்கு என்னதான் நீங்க நம்ம பல கனவுகள் இருக்கும்போது வீட்டினுடைய பெண்களுடைய கனவுகளை வீட்டினுடைய ஒரு அத்தியாவசிய ஒரு பொருளும் அங்கீகாரமான ஒரு அந்தஸ்தும் கொடுக்கறது அந்த வீடு. இப்போ இன்டர்லாக் பிரிக் இந்த வீடு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு சொல்லியிருந்தோம். அந்த இன்ஜினியரும் வீட்டு உரிமையாளரும் நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஏற்கனவே ஒரு பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. இங்கே நீங்கள் தற்போது பார்த்துட்டு இருக்கோம் அந்த வீடு வந்து இப்போ வந்து மோல்டு போட்டுட்ருக்காங்க. நல்ல ஒரு அற்புதமான அமைப்பில் முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்து கருங்கல்ல வந்து அமைப்பு வந்து அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. இப்போ வந்து அந்த வீடு வந்து மோல்டு போட்டு அற்புதமான முறையில் இருக்குது. நல்ல ஹைட்டும் நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே நார்மல் வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்களா அது வெப்பம் அவங்கள வந்து இருக்கும். ஆனால் இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே வெப்பத்தை வந்து குறைத்து இருக்குது. நல்லா ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்குது. ஒரு இந்த வீடு நம்ம போச்சமல்லி பகுதியில் பார்க்கும்போது பெங்களூர் சிட்டியில் தான் இந்த மாதிரி இருக்கும். அந்த தம்பி வந்து இந்த மாதிரி பிரவீன் கட்டியிருக்காரு. நல்ல ஒரு அற்புதமான முறையில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருக்காரு, காஸ்ட் ஆஃப் சேவ்ன்றது ஒரு முக்கியம். எவ்வளவுக்கு எவ்வளவு பணத்தை மிச்சம் பண்ணி வீடு கட்டுவதுன்றது அந்த நோக்கமாக பார்க்குது. அதே மாதிரி லைஃப்பும் வந்து நல்லா இருக்கு. சேம் லைஃப் அந்த 100 வருஷம்னா இது ஒரு 100 வருஷம். முன்னாடி பாருங்க அந்த என்ட்ரன்ஸ்ல கொஞ்சம் ஒரு ரூமுக்கு வந்து கருங்கல் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு அழகாக ஒரு பிம்பமாக கொடுக்குது. நல்லா அற்புதமான முறையில் மோல்டு போட்டிருக்கேன். அந்த மோல்டு கீழே பார்க்கும்போது பாருங்க இந்த உன்னுடைய கல்லுடைய அமைப்புகள். இதுக்கு வந்து கலவைகள் எதுவும் போட தேவையில்லை. அற்புதமான முறையில் அப்படியே அந்த ஆலா பிரிக்ஸ் இந்த கல்லை வந்து இது பண்ணுறாங்க. நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறதா இந்த வேலையில பார்த்தீங்களா ஸ்டெப்ஸ் வைக்க போறாங்களாம். விரைவில் வந்து பார்க்கும்போது அந்த மோல்டு அந்த முட்டுக்க இதெல்லாம் இருக்குங்களே கம்பங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு அந்த ஒரு வீடியோ போட போறோம். ஒவ்வொரு மனிதனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கனவே வீட்டினுடைய கனவு. நீங்க இப்ப பாத்துக்கிறது தான் பாருங்க அந்த அது சும்மா அந்த இருக்குதுல்ல வெடுப்பு இந்த வெடுப்பு மட்டும் அந்த பட்டி பார்த்தா போதும். நம்ம பகுதியில இது வந்து ஒரு ஒரு கட்டிடக்கலை என்பது கண்டிப்பா ஒரு முக்கியம். என்னதான் நான் பார்த்தாலும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் வீடு இருக்கக்கூடாது. நம்ம வீடு டிஃப்ரெண்டா இருக்கணும், அழகா இருக்கணும் பார்க்கறதுக்கு. இந்த கல்லுடைய வச்சிருக்கிற அமைப்புகளே நல்ல ஒரு டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. இது போர்ட்டிகோ பாத்தீங்கன்னா பாருங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வித்தவுட் போர்ட்டிகோ அந்த மழை தண்ணி விழுந்தாலும் டைரக்டா வந்து உள்ளார விழும். அதுக்கு முன்னாடியே ஒரு சாமி பூஜை ரூம் அறை இதுதான். இன்டர்லாக் கல்லில் சிமெண்ட்டும் இருக்கு. சிமெண்ட் கல்லும் இது வந்து மண்ணில் இருக்கிற கல். இது இப்போ வந்து தம்பி வந்து விசாரிக்கும் போது வந்து இது வந்து பூசுறது கிடையாது, இப்படி ஒரு டிசைன் இருக்கு சொல்லியிருக்காரு. பாருங்க அதை தான் ஏற்கனவே சொல்லி வித்தவுட் போர்ட்டிகோ பட் அது வந்து பூஜை ரூமும் அதோடைய கல்லுடைய அகலங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்பயும் நம்ம காட்டுவோம் பாருங்க. எப்போதுமே கனவுகளோடு நிறைந்த வீடுகளும் அழகான வீடுகளும் இருப்பதே நம்மளுடைய ஒவ்வொரு மனிதனுடைய கனவுகள். இந்த வீடு மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஒரு பதிவில் சந்திப்போம். விரைவில் ஒரு வீடியோ அந்த முட்டு எல்லாம் பிரிச்சுட்டு அதை போட போகிறோம். நன்றி, வணக்கம். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.